சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடக்குது? இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, நம்ம ஆறுமுகம், பைரவி இவங்களோட ரொமான்ஸ் காட்சிகள் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப மேலலாம் சேரானதுனால ஒரு பம்பு செட்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதுவும் தொட்டியில இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துலயும் நம்மளோட ஆறுமுகத்துக்கு ஒரு கற்பனை. அதாவது "தங்கத்தாமரை தலைமகளே" அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? மின்சார கனவு படத்துல. அந்த பாட்டுல நம்ம ஆறுமுகத்தையும், பைரவியும் கற்பனை பண்ணி பார்க்குறாப்புல. கடைசியில அத பைரவி கிட்டயே சொல்லி காமிக்கிறாங்க. பைரவி என்ன சொல்லுவா? கண்டிப்பா திட்டுவாங்கல்ல. அதே மாதிரி ஆறுமுகத்த பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டிர்றாங்க. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சர்றாங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆறுமுகம் அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூப்ட்டு, "காரு சேறுல மாட்டிக்கிச்சு. அத கொஞ்சம் தள்ளி குடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அவங்களும் தள்ளி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேலலாம் ஈரமாயிடுச்சு இல்லையா? எங்க இருந்து தான் நம்ம ஆறுமுகத்துக்கு புடவைலாம் கிடைக்குதுன்னு தெரியல. பைரவிக்கு கொண்டு வந்து குடுக்குறாப்புல. "எப்படி ஓப்பன் பிளேஸா இருக்கே! நான் எப்படி கட்டிக்குவேன்?" அப்படின்னு சொன்ன உடனே, தன்னோட வேஷ்டிய எடுத்து ஒரு ரூம் மாதிரி கட்டி குடுக்குறாங்க. "இதுக்குள்ள நீ ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் தள்ளி போயிடுறாப்புல. இந்த பக்கம் மகாவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வராங்க இல்லையா? உள்ளார வந்த உடனே டிஎஸ்பி கிட்ட, "எதா இருந்தாலும் என் வீட்ல வந்து பேசுங்க" அப்படின்னு அப்படியே தெனாவுட்டா சொல்லிட்டு, நம்ம மகா அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் புடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து, நம்ம மகா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற மகா கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறையா விடுறாங்க டிஎஸ்பி. "இந்த மாதிரி நீங்க உங்க மருமகள டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எஸ்பி ஆபீஸ்க்கு கேஸ் போயிருக்கு. என்னைய விசாரிக்க சொல்லி எஸ்பி சொல்லியிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம டிஎஸ்பி. பின்னாடியே நம்ம வீட்ல இருந்து சிவா, அன்னபூர்ணி, சிந்து எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே, "நீங்க தானே கேஸ் குடுத்தது" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, "சிந்து இந்த கேஸ குடுக்கவே இல்ல. வேற யாரோ எனக்கு தெரிஞ்சு மகாவே குடுத்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு" அப்படின்னு தான் நெனைக்கிறேன், சிவாவோட அம்மாவே. ஆனா சிந்து என்ன நெனைக்குது, "ஒருவேள பைரவி தான் குடுத்துருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா நான் தான் குடுத்தேன்" அப்படின்னு மண்ண வாரி தான் தலையில போட்டுக்கிற மாதிரி குற்றத்த ஒப்புக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, "கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு" சொன்ன உடனே, "நீயே கேஸ் குடுப்ப, நீயே கேஸ வாபஸ் வாங்குவியா?" அப்படின்னு டிஎஸ்பி நம்ம சிந்துவ புடிச்சு தான் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதி, அதில கேஸ் வாபஸ் வாங்குறதுக்காக சிந்து எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது, "நீ ஒரு வார்த்தை சொல்லுமா, இவங்கள நான் என்ன வழி பண்றேன்" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை நடக்கப் போகுது அப்படின்னு தெரியல. இப்ப தான் சிவா கொஞ்சம் கொஞ்சமா சிந்துவ பத்தி புரிஞ்சுக்கிட்டு வராப்புல. ஆனா, இந்த மகா விடாம நான் 2 பேத்துக்கும் சண்டை மூட்டி எப்படியாச்சும் பிரிச்சுருவேன் அப்படின்னு திட்டத்த போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.